حمدًا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم أعوذ بالله السميع العليم بسم الله الرحمن الرحيم وإن تبدوا خيرا أو تخفوه أو تعفوا عن سوء فإن الله عفو كثيرا صدق الله مولانا العليم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் நல்லவர்கள் நாதாக்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய இந்த வசனங்களிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது மூமின்களிடத்தில் ஒரு 3 குணங்கள் இருக்க வேண்டும் என்று இஸ்லாத்திலே உங்களுக்கு சொல்லித்தரப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்லுவான். இன் துபுது கைரன், வெளிப்படையாக செய்யுங்கள். அவு துஃபூஹு, மறைமுகமாக செய்யுங்கள். அவு தஃபு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், மன்னித்து பழகுங்கள். இந்த 3 குணங்களையும் இஸ்லாம் நம்மிடத்திலே எதிர்பார்க்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே செய்து காட்டினார்கள். அல்லாஹ்வும் இதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வெளிப்படையாக செய்ய வேண்டும். சில அமல்களை வெளிப்படையாக செய்ய வேண்டும், சில அமல்களை மறைமுகமாக செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் அதற்காக வேண்டி தனித்தனியாக தகுந்தால் போல் வெளிப்படையாக செய்தால் அதற்கு தனிய அல்லாஹ்விடத்தில் வரவேற்பு இருக்கிறது. மறைமுகமாக செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே வரவேற்புகள் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக வெளிப்படையாக செய்வதும் நல்லது, மறைமுகமாக செய்வதும் நல்லது என்பதாக அல்லாஹ் இதிலிருந்து நமக்கு சொல்லுகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் வீட்டுல தொழுதுட்டு இருக்கிறாங்க. வீட்டுல தொழுதுட்டு இருக்கும்போது அவருடைய நண்பர் அவரை பார்க்க வராங்க. பார்க்க வந்துட்டா அவர் தொழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டார். அவர் பார்த்துட்ட உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய மனம் ஒரு நெகிழ்வு ஏற்படுகிறது, ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. நாம தொழுதுட்ட அவர் பார்த்துட்டார் அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. நாம தொழுதது ரகசியமா தொழுதோம், ஆனா அவர் என்னை பார்த்துட்டாரே, மனசுல ஒரு நிம்மதி வந்துருச்சு. இதனால நான் தொழுத தொழுகையில் ஏதாவது இடையூறுகள் இருக்குமா, அதில் ஏதாவது பாவங்கள் இருக்குமா, மனசுல இப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வந்த உடனே பெருமானார்கிட்ட வந்தாங்க. நாயகமே, நான் வீட்டுல தொழுதுட்டு இருந்தேன், என்னை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு நண்பர் வந்தாரு, நான் தொழுததை பார்த்து விட்டார், அதனால என் மனசுல ஒரு நிம்மதி, எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது என்று சொன்ன உடனே இதனால என்னுடைய அமல்களுக்கு ஏதாவது இடையூறு இருக்கிறதா என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் தொழுதது ரகசியமாக தொழுதீர்கள், அது நீங்கள் அவர்களுக்கு காட்டிக்கொண்டு தொழுகவில்லை. அவர் உங்களை தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் தொழவில்லை. ஆனால் நீங்கள் தொழுததை அவர் பார்த்து விட்டார். அவர் பார்த்தது பின்னால் உங்களுடைய ரகசியமான அமலை அவளும் பின்பற்றினார், அவரும் பின்பற்றினால் உங்களுக்கு 2 மடங்கு நன்மை இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் தொடர்ந்து கடை வச்சிருக்கிறோம். உதாரணமா சொல்லணும்னா தொடர்ந்து கடை வச்சிருக்கிறோம். ஜும்மாவுக்கு பாங்கு சொன்ன உடனே ஒருத்தர் கடை சாத்துறாரு, மற்றவங்களாம் கடை சாத்தலைன்னா அவங்களுக்கு உண்டான தண்டனைகள் நன்மைகள் அவங்களுக்கு உண்டான கிடைக்கும். ஒரு மூமின் கடையை சாத்துகிறார், ஒரு மூமின் கடையை சாத்துவதை பார்த்து மற்றவர்களும் கடையை இழுத்து சாத்தினால் இவர் வெளிப்படையாக செய்யக்கூடிய அமலின் காரணமாக அடுத்தவர்களும் அமல் செய்வதற்கு தூண்டுகிறார் என்பதைத்தான்
இஸ்லாம் இந்த இடத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்படி செய்யக்கூடிய வெளிப்படையான அமல்கள் இஸ்லாத்தில் வரவேற்பு தக்கதாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னை தொழுகையாளியாக என்று சொல்ல வேண்டும், கொடைவள்ளல் என்று சொல்ல வேண்டும் என்று தொழுகையை எல்லோருக்கும் பகட்டுக்காக வேண்டி காட்டிக்கொண்டு தொழுகுவது இது இஸ்லாத்தில் ஆகமாக்கப்படவில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க உங்களுடைய முன் சுன்னத்துகளையும் பின் சுன்னத்துகளையும் ஆண்கள் வீட்டில் தொழுகுங்கள் என்று சொன்னார்கள். முன் சுன்னத்தையும் பின் சுன்னத்தையும் ஏன் வீட்டில் தொழுக சொன்னாங்க என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் வீட்டில் தொழுவதால் உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து தொழுகுவார்கள். இந்த வெளிப்படையான தொழுகை அடுத்தவர்களின் தொழுகையை ஏவுவதற்கு பயனாக இருக்குமையானால், அடுத்தவர் செய்வதற்கு தர்மத்திற்கு அது ஒரு பயனாக இருக்குமையானால், அவனும் உங்களை பார்த்து பின்பற்றுகிறார் என்று சொன்னால் வெளிப்படையாகவே அமல் செய்வதும் நல்லது என்று சொன்னார்கள். அதிலே ரியா என்று வந்துவிட்டால், முகஸ்துதி என்று வந்துவிட்டால் அது கூடாது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரகசியமான அமல்களையும் நாம் செய்ய வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். ரகசியமான அமல்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ரகசியமான அமல்கள் செய்வார்கள். யாருக்கும் தெரியாத நேரங்கள், எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கின்ற நேரங்கள், உலகமே தூங்கிக் கொண்டிருக்கிறது, தஹஜ்ஜத் தொழுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவிக்கு தெரியாமலே தஹஜ்ஜத் தொழுகிறார்கள். இதைத்தான் பெருமானார் ரகசியமாகவும் நீங்கள் அமல் செய்யுங்கள், ரகசியமாக செய்வதால் நீங்கள் அல்லாஹோடு நேரடி தொடர்புகளை நீங்கள் பெற வேண்டிய அவசியங்கள் இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ் தஃபூ என்று அல்லாஹ் சொல்லுவான். துபுது கைரன் அவ் துஃபூஹு, நீங்கள் ரகசியமாக செய்யுங்கள். இன்னைக்கு நம்ம ரமலான்ல தஹஜ்ஜத்திற்கு எழுந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம சஹருக்காக வேண்டி எந்திரிப்போம், அதுல இருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு நாம் அல்லாஹ்விடத்தில் ரகசியமான அமல்களையும் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வரலாறுகளை பார்க்கின்ற நேரத்தில் அவர்கிட்ட ஒருத்தர் தர்மம் கேட்டாராம். ரகசியமான செய்யக்கூடிய அமல்களில் இப்படியும் இருக்கிறாங்க பாருங்க. அவர்கிட்ட ஒருத்தர் தர்மம் கேட்டவர் என்ன செஞ்சாரு, இடது கை பக்கம் தான் பாக்கிட்டே இருக்கு, இடது கையிலேருந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. பக்கத்தில் இருந்தவர் பார்த்தாரு, வாழ்க்கையிலே சுன்னத்துக்கு மாற்றமாக செய்யாத நீங்க இன்னைக்கு நீங்க சுன்னத்துக்கு மாற்றமாக செய்து விட்டீர்களே, என்ன காரணம் என்று கேட்கின்ற நேரத்தில் அவங்க சொன்னாங்க, நான் வலது கையில கொடுத்தால் இடது கைக்கு தெரியக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, ரகசியமாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லவா, நான் இடது கையில எடுத்துட்டேன், அதை எடுத்துட்டு வலது கைக்கு கொண்டு வந்தேன்னா என் பார்வை அதில் படும், இவனுக்கு இவ்வளவு கொடுக்கணுமா, அதுல குறைக்க வேண்டியது வரும், நாம் கொடுக்க வேண்டிய விஷயத்தில ஏதாவது குளறுபடிகளை கொண்டு வந்து விடுமோ என்பதற்காக வேண்டி இடது கையில எடுத்தது வலது கைக்கு கூட தெரியாம கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய காரியங்களிலே மிக முக்கியமாக அவர்கள் ரகசியமான அமல்கள் நிறைய சொல்லி தருவார்கள். எதுவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ரகசியமாக செய்தால் அது உங்களுக்கு இஹ்லாஸை உருவாக்கும் என்று சொன்னார்கள். உள தூய்மை, மன தூய்மை, உங்களுக்கு மன தூய்மை வரும். யாரும் பார்க்காமல், எவரும் நம்மை கேட்காமல், நானும் ரப்பும் மட்டும் அவனை நான் வணங்கி கொண்டிருக்கிறேன், அவன் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறான் என்ற ரகசியமாக செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக உங்கள் உள்ளம் பரிசுத்தமாகும், இஹ்லாஸை ஏற்படுத்தும் என்பதாக சொன்னார்கள். தனிப்பட்ட நேரத்திலே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே இறை தொடர்பை பெறக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, தஸ்பீஹ்கள் நீங்கள் கூட தனிப்பட்ட நேரத்தில் செய்ய முடியும். தஸ்பீஹ் செய்யறது யாருக்கும் வெளிப்படையா செய்தா, சத்தமா செஞ்சா தெரியும், சத்தம் இல்லாமல் தஸ்பீஹ் செய்வது ரகசியமாக செய்யக்கூடிய அமல்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனாலதான் அஃதலுல் திக்ர்ல சொன்னாங்க, தஸ்பீஹ்கள் திக்ர்களிலே மிக அஃதலானது லா இலாஹ இல்லல்லாஹ். இதை நீங்கள் பகலிலும் இரவுகளிலேயும் நீங்கள் உங்களுடைய நாவுகளிலே சொல்லிக்கொண்டே இருங்கள் ரகசியமாக. அது உங்களுடைய உள்ளங்களை பாதுகாக்கும், உள்ளத்திலே இறையச்சத்தை உண்டாக்கும், உள்ளத்திலே உங்களுக்கு இஹ்லாஸை உருவாக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதே மாதிரி இன்னொரு அமல் இருக்கு நமக்கு, அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மட்டுமே தெரியக்கூடிய அமல். ரகசியமாக துஆ செய்யுங்கள். சத்தமா துஆ செய்யற மைக்கு போட்டு அது வேற, ரகசியமாக துஆ செய்யுங்கள்.
நீங்கள் உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், உங்கள் குடும்பத்திற்கு கேளுங்கள், உங்கள் உலக மக்களுக்காக வேண்டி கேளுங்கள். இவைகளெல்லாம் ரகசியமாக செய்யக்கூடிய அமல்களிலே துஆவும் ஒன்று. இது துஆ முக்குல் இபாத் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆ என்பது இபாதத்தின் மூளை என்று சொன்னார்கள். எல்லா இபாதத்துக்களுக்கும் மூளையாக இருப்பது துஆ. எந்த இபாதத்தை செய்தது பின்னாலும் ஒரு துஆ இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலம் கழித்தால் கூட அது ஒரு அமலை செய்துவிட்டு பெருமானார் துஆ ஓதுவார்கள். ஒளி செய்துவிட்டு துஆ ஓதுவார்கள். ஒளி செய்துவிட்டு என்ன துஆ ஓதுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹும்ம ஜஅல்னா மினத் தவ்வாபீன் வ ஜஅல்னா மினல் முத்தத்தஹிரீன் வ ஜஅல்னா மின் இபாதிக்க ஸாலிஹீன். ஒரு நல்லது ஒரு துஆவை அல்லாஹும்ம ஜஅல்னா மினத் தவ்வாபீன், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிக்க கூடியவனாக நீ ஆக்கிவிடு. வஜால்னா மினல் முத்தத்தஹிரீன், என்னை பரிசுத்தமானவனாக ஆக்கிவிடு. வஜால்னா மின் இபாதிக்க ஸாலிஹீன், என்னை சாலிகானவர்களோடு சேர்த்து விடு என்று கேளுங்கள் என்று ஒளிச்சத்திற்கு பின்னாலும் நீங்கள் துஆ செய்யுங்கள். எல்லா அமலுக்கு பின்னாலும் துஆக்கள் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வோடு நெருக்கத்தையும் ரகசியமான அமலையும் அது உருவாக்குகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் இன்றைய ரமலான் மாதத்திலே எல்லா கடமைகளும் வெளிப்படையாக செய்கிறோம். தொழுகிறோம், ஜகாத்து கொடுக்குறோம், ஹஜ்ஜு செய்கிறோம். இதெல்லாம் வெளியில தெரியுது. நம்ம ஹஜ்ஜுக்கு போறோம்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். கவர்மெண்ட்ல இருந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். நம்ம தொழுகிறோம்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நோன்பு வைப்பது என்பது எனக்கும் ரப்புக்கும் மட்டும் தான் தெரியும். ரகசியமான ஒரு அல்லாஹுவின் ஃபரலாக்கப்பட்ட அமல்களில் ரகசியமான அமல். இந்த அமல்களிலே நீங்கள் ரமலான் மாதத்தில் நோன்பை ஃபரலை விடாமல் வைத்துக் கொள்ளுங்கள். மற்ற மாதங்களிலே நஃபிலான சுன்னத்தான நோன்புகளையும் வைத்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ரகசியமான அமல்களை தொடர்படியாக செய்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். அதே போன்று வெளிப்படையாக செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் இருந்து நீங்கள் பாவிகளாக ஆகிவிடாமல் ரியா என்று சொல்லப்படக்கூடிய அதாவது அடுத்தவர்கள் நம்மை பார்க்கிறார்கள் என்ற எண்ணம் வராமல் வெளிப்படையாக தொழுகுவதை நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நம் தொழுவதால் நம் பிள்ளைகள் தொழ வேண்டும், நம் தொழுவதால் நம்முடைய மனைவி மக்கள்கள் தொழுக வேண்டும், நம் தொழுவதால் நம்முடைய மாணவர்கள் தொழுக வேண்டும், நம் தொழுவதால் நம்முடைய நண்பர்கள் தொழ வேண்டும் என்ற நன்னோக்கத்திட்டே வெளிப்படையான அமல்களையும் செய்யுங்கள். உங்களுக்கு யாராவது தீங்கு இழைத்து விட்டால் அதை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். நல்ல மனிதர்களிலே மிக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல மனிதர்கள் யார் தெரியுமா? அவர்கள் மன்னிக்க கூடியவர்கள் தான், மன்னிக்கின்ற பக்குவம் உள்ளவர்கள் தான் நல்ல மனிதர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வெளிப்படையாகவும் நாம் ரகசியமாகவும் மன்னிக்கக்கூடிய தன்மையும் உள்ளவர்களாக இந்த 3 குணங்களையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நம்முடைய பிச்சலங்களுக்கும் உங்களுக்கும் உடைய பிச்சலங்களுக்கும் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. வாகுரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.